வணக்கம், this is Shuganya. Data Science Lab Exercise ஓட next programs பார்க்கலாம். Frequency Distribution, Averages and Variability. So, அதில் first Frequency Distribution என்னன்னு பார்க்கலாம். அதாவது நம்ம கொடுக்குற டேட்டாவை ஃப்ரீக்வன்சின்னு கன்சிடர் பண்ணுறோம். டிஸ்ட்ரிபியூஷன் in the sense அந்த டேட்டா எப்படி பரவி இருக்கு அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ப்ரோக்ராமில் நம்ம ஒரு சப்ஜெக்டோட மார்க்ஸ் எடுத்திருக்கோம். ஒரு 12 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ். ஒவ்வொருத்தரும் வாங்கின மார்க்கை ஃப்ரீக்வன்சினும் அந்த மார்க் எப்படியெல்லாம் பரவலா இருக்கு, 12 பேர் இருக்கிற ஒரு கிளாஸ்ல வாங்கின மார்க்ஸ் எந்த ரேஞ்ச்ல பரவி இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு இந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட், as usual we know that லைப்ரரி இம்போர்ட் பண்றது இம்பார்ட்டன்ட். ஹியர் pandas லைப்ரரி, matplotlib லைப்ரரி இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் கலெக்ஷன், அதுல இருந்து கவுண்டர் அப்படிங்கிற ஒரு டூலை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். pandas டேட்டா மேனிப்புலேஷனுக்கு யூஸ் பண்ற லைப்ரரி. matplot லைப்ரரி நம்ம வாங்கின டேட்டாவை ஒரு கிராஃபா எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல பிளாட் பண்ணி பார்க்கறதுக்காக. கவுண்டர் ஃப்ரம் கலெக்ஷன். கலெக்ஷன் எதுக்குன்னா நம்ம வாங்கின டேட்டாவை கலெக்ட் பண்ணி அது ஒவ்வொரு மார்க்கும் how many times it is occurred அதை கவுண்ட் பண்றதுக்காக இந்த கவுண்டர் அப்படிங்கிற டூல் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட், கிரியேட்டிங் a series for calculating the frequencies. ஸோ அதுக்கு மார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் அட்ரஸ்ல ஒரு 12 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். மார்க் அப்படிங்கிற ஒரு அட்ரஸ்ல. அடுத்து ஆஸ் யூஷுவல் ரோல் நம்பர், ஜஸ்ட் ஃபார் நம்மளுக்கு இங்க விசுவலைசேஷனுக்காக புரியறதுக்காக இந்த 12 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்டர்டா ஒரு 12 மார்க்ஸ் வாங்கியிருக்கோம். 12 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ். அதனால ரெஜிஸ்டர் நம்பர் மாதிரி ரோல் நம்பர்னு ஒரு வேரியபிள் அட்ரஸ்ல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். சீரிஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் அட்ரஸ். அந்த அட்ரஸ்க்குள்ள எதை ஸ்டோர் பண்ண போறேன்? இந்த மார்க் இருக்கு இல்லையா, மார்க்ன்ற இந்த 12 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸை சீரீஸா கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ண சொல்றேன். சீரிஸ் எதுல இருக்கு? pandas அப்படிங்கிற ஒரு லைப்ரரியில இருக்க ஒரு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட், ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற ஒரு அட்ரஸ்ல இந்த சீரிஸ் டாட் வேல்யூ கவுண்ட்ஸ். சீரிஸ்ல மார்க்ன்ற வேல்யூஸை வாங்கியிருக்கோம். அது சீரிஸா அவுட்புட் கொடுக்கும். அந்த மார்க்ஸை கவுண்ட் பண்ணு, ஹவு மெனி டைம்ஸ் அக்கர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இந்த கவுண்டர் அப்படிங்கிற டூல்ல இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன். அதுல வேல்யூ டாட் கவுண்ட்ஸ் அப்படின்னா சீரிஸ்ல இருக்க மார்க்ஸை கவுண்ட் பண்ணும். ஸோ ஜஸ்ட் ஆஃப்டர் தட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். அதுல IAT1 மார்க்ஸ் ஆஃப் oops அப்படிங்கிற சப்ஜெக்ட் கமா ஃப்ரீக்வன்சி. ஸோ /n அப்படிங்கிறது நெக்ஸ்ட் லைன்ல இந்த ஃப்ரீக்வன்சின்ற அவுட்புட் நெக்ஸ்ட் லைன்ல கொடுக்கும். இது ஹெட்டிங் ஆகும் ஃபர்ஸ்ட் லைன்ல. ஃப்ரீக்வன்சி அவுட்புட் செகண்ட் லைன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃப்ரீக்வன்சிங்கிறது என்னது? இந்த இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் ஃப்ரீக்வன்சி அட்ரஸ்ல. அந்த ஃப்ரீக்வன்சியில என்ன பண்ண சொல்லியிருக்கோம்? பேண்டாஸ்ல வாங்கின சீரீஸோட மார்க்ஸை வேல்யூ டாட் கவுண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். syntax error, roll number. So இங்க ஸ்கொயர் பிராக்கெட் மிஸ் ஆயிடுச்சு. See here. So IAT1 marks of oops அப்படிங்கிறது நம்ம டைட்டிலா கொடுத்திருந்தோம். அடுத்து கமால ஃப்ரீக்வன்சி எப்படி அப்படிங்கறது இந்த ஃப்ரீக்வன்சி கவுண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ மார்க்ஸை 57, அதாவது டிசெண்டிங் ஆர்டர்ல இது வாங்கியிருக்கு. விச் மீன்ஸ் அக்கரன்சிஸ், ஒரு மார்க் எத்தனை வாட்டி அக்கர் ஆயிருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போ அதை டிசெண்டிங் ஆர்டர்ல எடுத்திருக்கு. மார்க்ஸ் அது பேஸ் பண்ணல, வாங்கின ஃப்ரீக்வன்சி அக்கரன்சஸை தான் அது டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிருக்கு. எது ஹையஸ்ட், அதிக டைம் அக்கர் ஆயிருக்கு ஒரு மார்க்கு, எது அதிக டைம், அதாவது விச் மீன்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஒரே மார்க்கை யார் வாங்கியிருக்கா அப்படிங்கிறது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த நம்ம கொடுத்திருந்த மார்க்ஸ்ன்ற வேரியபிள் அட்ரஸ்ல 57 அப்படிங்கிறது 4 டைம்ஸ் அக்கர் ஆயிருக்கு.
இங்க பாருங்க 57ங்கிற மார்க் வந்து 4 டைம் அக்கர் ஆயிருக்கு. அதனால டிசெண்டிங் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் அதுவும், அடுத்து 64ன்ற மார்க் 3 டைம்ஸ். இங்க ஒரு டைம் இருக்கு, இங்க ஒன்று, இங்க 3 டைம்ஸ் 64ங்கிற மார்க் அக்கர் ஆயிருக்கு. அடுத்து 45 2 டைம்ஸ். கரெக்டா? அடுத்து 100 அப்படிங்கிற மார்க் 1 டைமும், 85 96 சரியா? இது ரெண்டுமே ஒவ்வொரு டைம் தான் அக்கர் ஆயிருக்கு. ஸோ டிசெண்டிங் ஆர்டர்ல மார்க்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதே டேட்டாவை எனக்கு கிராஃபா ரெப்ரசென்ட் பண்ணும்போது இன்னும் ஈஸியா விசுவலைஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட் ரெடி பண்ண சொல்றாங்க. ஒரு கிளாஸ்ல அந்த 12 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸை ரிப்போர்ட் ரெடி பண்ணுங்க. ஸோ எவ்வளோ மார்க்ஸ் ஆவரேஜா எல்லாரும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதிகமாக இந்த சப்ஜெக்ட் டஃப்பாக இருக்கா ஈஸியாக இருக்கா அது வந்து மார்க் பேசிஸில் கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்காக டேபிள் கிராஃபாக காமிச்சா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதுக்கு ஒரு வேரியபிள் அட்ரஸ் எடுக்கிறோம். ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற நேமில் கவுண்டர் ஆஃப் மார்க்ஸ். ஸோ கவுண்டர்ன்ற ஆப்ஜெக்ட் அந்த டூல் எங்கே இருக்கு? இந்த கலெக்ஷன் அப்படிங்கிற லைப்ரரியில் இருக்கு. அதை நம்ம கவுண்டரில் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அந்த கவுண்டர் ஆஃப் மார்க்ஸ். மார்க்ஸ் என்னது? நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க டேட்டாஸ் மார்க்ஸ் என்ற அட்ரஸில். அந்த டேட்டாவை கவுண்ட் பண்ணி இந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற ஒரு அட்ரஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்றோம். அடுத்தது அது கிராஃப்ல பிளாட் பண்ணோம் இல்லையா? நம்ம பார் கிராஃபா, லைன் கிராஃபா, பிளாட்டா, லைன் பிளாட்டா அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணிக்கணும். ஹிஸ்டோகிராம் அப்படின்னு. ஸோ பிஎல்டி டாட் பார் கிராஃபா எனக்கு வேணும். அதுல ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அட்ரஸ்ல ஸ்டோர் பண்ணியிருக்க இந்த வேல்யூஸை அதுல இருக்க கீ பாயிண்ட்ஸையும் அதுல இருக்க வேல்யூஸையும் எடுத்துக்கோ. வேல்யூஸ்ங்கிறது மார்க்ஸ், கீ பாயிண்ட்ஸ்ங்கிறது அதுல அக்கறான வேல்யூஸ். அடுத்து எக்ஸ் லேபிள், ஒய் லேபிள். ஸோ அந்த பிளாட் பண்ண கிராஃப்ல பிஎல்டில எக்ஸோட ஒய்யோட ஆக்சிஸ்ல நான் ஒரு நேம் கொடுக்க விரும்புறேன். அடுத்து ஓவராலா பிளாட் பண்ண என்னோட கிராஃப்ல ஒரு டைட்டில் கொடுக்க விரும்புறேன். பிஎல்டி டாட் டைட்டில் ஆஃப், அந்த டைட்டில் சிங்கிள் கோட்ஸ்ல ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மார்க் அப்படிங்கிற டைட்டில். யூஸ்வலாகவே நம்ம பிளாட்டிங் டயக்ராமை ஷோ பண்ணணும். ஃபைனலாக இந்த ஷோ ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்தாதான் நம்மளுக்கு டிஸ்பிளேல விஷுவலைசேஷன் கிராஃபாக கொடுத்தது ஷோ ஆகும். ஸோ இப்போ ரன் பண்ணலாம். பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் 47ங்கிற மார்க் எத்தனை வாட்டி அக்கர் ஆயிருக்கு? 2 டைம்ஸ். அடுத்தது 50 மேல பார்க்கலாம். 45ங்கிற மார்க் 2 டைம் அக்கர் ஆயிருக்கு. 57 தான் 4 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. கரெக்டா? ஸோ 57ங்கிற மார்க் 50 to 60க்குள்ள இருக்கும். ஸோ 57ங்கிற மார்க் அந்த பார் கிராஃப்ல 4 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அதனால 4 வரைக்கும் பிளாட் ஆயிருக்கு. அடுத்து 64ங்கிற மார்க் 3 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 63 3 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. 85ங்கிற மார்க் ஒரு ஸ்டூடெண்ட், 96ங்கிற ஒரு ஸ்டூடெண்ட், 100 வந்து ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ இதே ஒரு கொடுக்குற டேட்டாவை pandas லைப்ரரி யூஸ் பண்ணி ரோஸ் அண்ட் காலம்ஸாகவும் நம்மளுக்கு அவுட்புட் தெரியணும். அதே டேட்டாவை ஒரு கிராஃபாகவும் ரெப்ரசென்ட் பண்ணி எவ்வளோ ஈஸியாக பார்த்துட்டோம் இல்லையா? Hope you all understood. See you next video guys. Thank you.